கோவிந்தராஜன்ற பையன் வந்து ரொம்ப நாளாக டிரைவராக வேலை செய்கிறாரு. அந்த டிரைவருடைய தாயாருக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அசோக் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறேன், சேர்த்து இந்த மாதிரி கல் இருக்குதுன்னு சொன்னாங்க, கல் இருக்கிறதுனால ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. அடுத்த நாள் என்ன, காலையில் 2 நாள் அவன் வேலைக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சிருந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால ஃபோன் பண்ணி ஏன்டா வேலைக்கு வரலன்னு கேட்டால், நான் பெங்களூரில் இருக்கிறேன், ஜான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது எங்கள் அம்மாக்குன்னு சொன்னான். என்ன விஷயம், என்ன ஆச்சுன்னு உடனே ஏதோ ஒரு பேஸ்கெட் ஏதோ மாதிரி கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு பேஸ்கெட் விட்டாங்க உள்ள. அந்த பேஸ்கெட்டு திடீர்னு உள்ள ஓப்பன் ஆயிடுச்சா என்னன்னு உள்ள ஓப்பன் ஆயிட்டு அந்த பேஸ்கெட் ரிமூவ் பண்ண முடியாம ஹாஸ்பிட்டலில் திணறி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்னால இந்த மாதிரி பேஸ்கெட் விட்டோம், பேஸ்கெட் விட்ட உடனே அது போய் உள்ள மாட்டிக்கிச்சு, என்னால் அது ரிமூவ் பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்ச மருத்துவ தொழில என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு மருத்துவரை, அந்த ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளரும் மருத்துவர் அசோக், அவருடைய லெட்டர் பேட்ல கிளியரா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினை விட்டேன், மிஷின் விட்ட உடனே அந்த மிஷின் ஓப்பன் ஆயிடுச்சோ என்ன ஃபர்தர் அது டிஃபால்ட், என்னுடைய டிஃபால்ட்னால அதை எடுக்க முடியல, ஸோ அதனால நீங்க ஜான் மெடிக்கலுக்கு போங்கன்னு தன் கைப்பட அவரே எழுதி கொடுத்துட்டாரு. அந்த எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை நாங்கள் படிச்சு பார்த்தோம். படிச்சு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க அம்மாக்கெல்லாம் நல்லா ஆகிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அது மேற்படி என்ன பண்ணா, அவர் போய் அந்த பேஸ்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பின்னாடி அந்த அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ற ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பேஸ்கெட் விட்டதை வந்து அவரு அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த டாக்டர்ஸ் குழு ஒருத்தரா என்னன்னு ஓட்டியில் யார் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க நல்லா அந்த கம்பியை போட்டு ஷேக் பண்ணதுனால யூரின் பைப்ல விட்டுருந்தாங்க, அந்த யூரின் பைப்பு உடஞ்சி மறுபடியும் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூரின் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகி அந்த யூரின் லீக்கேஜ் ஆனதுல மறுபடியும் இன்னொரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அம்மாவுக்கு முறையான கிட்னி ஸ்டோன் இப்ப சாதாரணம் சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், சும்மா பிளாஸ்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இவங்க ட்ரீட்மெண்ட்டை வந்து எப்படி பண்ணணும்னு எதுவும் தெரியாம இந்த மருத்துவமனை வந்து இது வரைக்கும் நிறைய கிராமத்தாருக்கெல்லாம் நிறைய பாதிப்பு உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி இந்த மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸும் ஒழுங்கான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணாம அந்த அம்மாவுக்கு தவறுதலான ஒரு மிகப்பெரிய தவறு நடத்திருக்கிறாங்க. செலவு வந்து கிட்டத்தட்ட இங்க வந்து அவங்க 2 முறை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி இவங்களே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கி அந்த 1 லட்சம் ரூபாய் போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதற்கான முறையான சிகிச்சை கொடுத்தாங்களான்னா தவறான சிகிச்சை கொடுத்து அந்த அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பிளஸ் ஜான் மெடிக்கல்ல வந்து கிட்டத்தட்ட 10 to 12 லட்சம் ரூபாய் செலவாயிரும் சார். அவன் ஒரு டிரைவர், அவங்க அப்பா ஒரு விவசாய கூலி, அவங்களால 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வட்டிக்கு அங்க இங்க வாங்கி அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல காட்டி கூட்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடியே படுக்க வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுடைய நிலைமை, ஒரு கையும் ஒரு காலும் சரியா நடக்க முடிய மாட்டேங்குது, கிட்னி வலி, வயிற்று வலி, எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த அம்மா அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அவர் டிஎஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், பிளஸ் இது இன்னைக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், பிளஸ் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்குறோம். அது மீது அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு 200 பேர் 300 பேர் போய் முற்றுகையிடுறதா தான் இருந்தோம். திடீர்னு டிஎஸ்பி இன்னைக்கு எங்க கிட்ட பேசி இந்த போல நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் நடக்காதீங்க, நாங்க ஜேடிக்கு லெட்டர் வச்சிருக்கோம், அதாவது ஜாயிண்ட் டைரக்டர் என்ற மெடிக்கல் துறைக்கு நாங்க லெட்டர் வச்சிருக்கோம். இந்த லெட்டர் மூலியமா அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அந்த பதில் பிரகாரம் நாளைக்கு நாங்க எஃப்ஐஆர் போட்டு கொடுக்குறோம். எஃப்ஐஆர் போட்டு அந்த மருத்துவமனை மீதும் அந்த மருத்துவர்கள் மீதும் நாங்க நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு உறுதி கொடுத்ததுனால நாங்க இன்னைக்கு வெளில வந்திருக்கோம். அசோக் ஹாஸ்பிட்டல், அசோக் டாக்டர், அதுல இருக்கிற மருத்துவர்கள், அவர் யாரை வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்னு தெரியல. அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. விமர்சனம் என்று சொல்ற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. அவர் வந்து சரியா பண்ணல. ஆல்ரெடி அவர் ஒசூர் ஹாஸ்பிட்டல் வச்சு ஒசூர்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி ஒசூர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கிறதெல்லாம் நாங்க தெரியும். ஏன்னா நாங்க ஒசூர்ல இருந்து தூரம் இல்லை, நாங்களும் அறிவோம். அதனால தேன்கனி கோட்டையில இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு இந்த மாதிரி ஏழை குடும்பத்துக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால டிஎஸ்பி, அந்த மருத்துவத்துறை, இவங்கெல்லாம் இவர் மேல கடும் நடவடிக்கை எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய மருத்துவ சான்று, மருத்துவ லைசன்ஸை ரத்து பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது கண்டிப்பா நடந்தாகணும். அது நடக்கலைன்னா, நான் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் ஊர் பொதுமக்கள், கிராம மக்களை எல்லாம் சேர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதற்கான ஒரே நடவடிக்கையை பொதுமக்கள் சார்பாக கண்டிப்பா நாங்கள் எடுப்போம் சார். தயவு செஞ்சு நீங்களும் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கணும். மீடியாவும் எங்களுக்கு ஒத்துழைச்சு இந்த மாதிரி ஏழை குடும்பத்துக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்காம இருக்கிறதுக்கு ஊடகத்துறை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் சார். நமக்கு 19/6/2024 அன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க பேரு ஜெயலட்சுமி, 45 வயசு அவங்களுக்கு.
அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி எல்லாமே குடுத்து 3 இயர்ஸ் ஆயிருக்குங்க. வந்தப்ப ரைட் சைடு வயிறு வலின்னு வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுச்சுங்க. சிடி ஸ்கேன் பண்ணுச்சு. சிடி ஸ்கேன்ல ரைட் சைடு கிட்னிலருந்து யூரின் வர பாதையில கல் இருக்கு அப்படின்னு வந்திருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு யூராலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும். அதாவது சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும். அந்த ஒப்பீனியன்ல ஒரு யூஆர்எஸ்எல்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும்னாரு. அதுக்கு யூஆர்எஸ்எல் அட்டெம்ப்ட் பண்ணுச்சுங்க. அப்ப அவங்களோட அந்த யூரின் பைப், யூரிட்டர்ன்னு சொல்லக்கூடிய பைப் வந்துட்டு ரொம்ப டைட்டா இருந்தனால ஸ்கோப் உள்ள போகல. அதனால ஒரு ஸ்டென்ட்ன்னு சொல்ற ஒரு டியூப் மட்டும் போட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. திரும்ப 4 வாரம் கழிச்சு ரிப்பீட் செக் ஸ்கேன் பண்ணணுங்க. செக் ஸ்கேன்ல வந்துட்டு ஸ்டோன் அதே இடத்துல இருக்கு அப்படின்னு வந்திருந்தது. ஸோ இப்பதான் நம்ம ஆல்ரெடி டியூப் போட்டிருக்கோம்ல, நம்ம வந்துட்டு ரீடூ யூஆர்எஸ்எல் பண்ணுங்க. அதாவது அதே யூஆர்எஸ்எல் ப்ரொசீஜரை அதே யூராலஜிஸ்ட் வச்சு திரும்ப அட்டெம்ப்ட் பண்ணுச்சு. அட்டெம்ப்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டைம் ஸ்கோப் உள்ள போயிருக்கு. உள்ள போகும்போது பேஸ்கெட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க. அதாவது ஸ்டோன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பியிருக்காங்க உள்ள. அனுப்பும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள போன பிறகு தான் வந்துட்டு அது ஸ்டோனில் ஒரு டிஷ்யூ மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த பேஸ்கெட் டிப்ளாய் பண்ணும்போது அது ஸ்டோனாக இருந்தால் வெளியில் வந்திருக்கும். ஸ்டோனாக இல்லாமல் டிஷ்யூவாக இருக்கணும். அதை டிப்ளாய் பண்ணும்போது அந்த டிஷ்யூவில் பியர்ஸ் பண்ணி அங்கேயே நின்றுச்சு பேஸ்கெட் ஸ்டக் ஆயிருச்சு. ஸோ அந்த ஸ்டக்கான பேஸ்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணணுங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு இதோட ஹையர் சென்டர், அதாவது பேஷண்ட்டோட லைஃப் சேவிங் மெஷருக்காக நம்ம வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஆம்புலன்ஸ்லேயே சென்ட் ஜான்ஸ் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்றோங்க. சென்ட் ஜான்ஸ் போய் அவங்க வந்துட்டு ரீடூ சர்ஜரி பண்ணி ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க பேஸ்கெட்டை. சார் தவறான சிகிச்சை அப்படின்னு எதுவும் இல்லை சார். 2 ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஒரு சிடி ஸ்கேனும் பண்ணியிருக்கோம். அது கான்ட்ராஸ்டோட சிடி ஸ்கேன் பண்ணியிருக்கிறோம். அந்த சிடி ஸ்கேன்லேயே ஸ்டோனுன்னு வந்திருக்கு. திரும்ப ஒரு நார்மல் யூஎஸ்ஜி பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் ஸ்டோனுன்னு வந்திருக்கு. 2 வெவ்வேறு சென்டரில் பண்ணியிருக்கிறது. அதை வச்சு ஒரு யூராலஜிஸ்ட், அதாவது அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் எடுத்து அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு அந்த யூஆர்எஸ்எல் பண்ணியிருக்குங்க சார். சார் ரிமூவ் பண்ணுறது இங்கே ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும் சார். அது பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் தென்னிக்கோட்டையில் பிளட் பேங்க் கிடையாதுங்க சார். அண்ட் ப்ளஸ் வந்துட்டு அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹையர் இன்ஸ்டியூட்ல பண்றது ஆல்வேஸ் பெஸ்ட் லைஃப் சேவிங் மெஷர். பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் பேஷண்டோட லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புனது. இன்ஸ்டியூட் இன் சென்ஸ் அங்கே வந்துட்டு நமக்கு எல்லா டாக்டர்ஸ் ஒரு டீச்சிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த யூஆர்எஸ்எல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 யூஆர்எஸ்எல்க்கு மேலே இங்கே பண்ணியிருக்கிறோம். எதுலையும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது கிடையாது. இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன் சார். ஸோ இதை வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இதை பண்ணுறது தான் ஒரு முறையாக இருக்கும். பண்ண முடியாதுங்கிறதுக்காக அனுப்பலை. அவங்களோட லைஃப் ரொம்ப முக்கியம். இதோட அங்கே பெட்டராக இருக்குங்கிறதுக்காக தான் அங்கே அனுப்புனதுங்க சார். சார் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக கண்டிப்பாக கொஞ்சம் வலி இருக்கும் சார். ஆல்ரெடி அவங்க கேன்சர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு இம்யூனிட்டி சக்தி எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சக்தி கம்மியாக தான் சார் இருக்கும். நடக்க முடியலைங்கிறது வலினால தான் இருக்கும் ஒழிஞ்சு ஒரு 6 வாரம் கழிச்சு தானாக நடக்க போகிறாங்க சார். 6 வாரம் கழிச்சு கண்டிப்பாக நடப்பாங்க சார். அதை பற்றி யாருமே வந்து எங்ககிட்ட டிஸ்கஸே பண்ணல சார் இது வரைக்கும். வந்திருந்தா அவங்க வீட்டிலேருந்து யாராவது இங்கே வந்து கேட்டிருந்தா நம்ம வந்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க போகிறோம் சார். பட் யாருமே வந்து கேட்கலைங்க சார். யாருமே வந்து அதை பற்றி எங்ககிட்ட டிஸ்கஸ் கூட பண்ணல. அவங்க வீட்டில் நாங்களே வந்துட்டு அடுத்த நாள் அங்கே அட்மிட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் அவரோட அப்பாவும் மகனும் வந்தார். எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி நாளைக்கு சர்ஜரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி நல்லபடியாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் கூட அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்த பிறகு கூட எங்ககிட்ட வந்து யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். யாருமே வரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.